ஃப்ரெண்ட்ஸ், ஈரல், ஆட்டு நுரையீரலும் இந்த முட்டையும் சேர்த்து ஒன்றா நம்ம குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முட்டை அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடணும். இல்லைன்னா இது தாளிக்கும் போது நான் காட்டல. நீங்கள் என்ன கறி குழம்புக்கு என்ன செய்யுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டான சாம்பார் குழம்பு இது. முட்டை, நுரையீரல் நல்லது ஹெல்த்துக்கு. அதனால் நுரையீரல் அந்த கோழிக்கறி எல்லாம் அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் அதை எடுக்கலை இன்றைக்கி நாங்கள். இது முட்டையும் இந்த நுரையீரலும் சேர்த்து குழம்பு செய்கிறோம். கிரேவி பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இறக்கும்போது காட்டுறாருங்க. முட்டை எல்லாம் போட்டாச்சு. இவ்வளோ தான் இதுக்கு செய்ய வேண்டியது. ரொம்ப கலக்குனாக்கா முட்டை உடச்சிடும். ஏன்னா நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் அந்த முட்டை உடஞ்சிடும். நுரையீரல் முட்டை குழம்பு இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கணும். அடி பிடிக்காமல் கொஞ்ச நேரம் விட்டு தழை கொடுக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான்.